தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. என் சமாதானம் என்ற விருதுக்கு தெரிவு செய்யப்பட்ட தவசிறி சார்ல்ஸ் விஜயரத்னத்தை கிளிநொச்சியில் சந்திக்க எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் திருநகர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் தவச்சிறி சார்ல்ஸ் விஜயரத்னம். கணவனால் கைவிடப்பட்ட போதும் சிறிய வயதிலிருந்தே அவருக்குள் இருந்த சமூக சேவை உணர்வு இன்று சர்வதேச அளவில் அவரை கௌரவப்படுத்தும் நிலைக்கு வளர்த்திருக்கிறது. சிறுவர் பெண்கள் பிரச்சனைகள் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட போய் அவைகளுக்கு அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கோம். ஆசிய பிராந்திய நாடுகளில் அடிமட்டத்திலிருந்து தேசிய மட்டத்தில் கணிக்கக்கூடிய வகையில் சமாதானத்தையும் மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்காக உழைக்கும் தலைவர்களாக பெண்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்க என் சமாதான விருது வழங்கப்படுகிறது. இந்தோனேஷியா, இலங்கை, கிழக்கு தீமோர், நேபாளம், ஆப்கானிஸ்தான், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பெண் சாதனையாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த விருதிற்கு தவச்சிறி சார்ல்ஸ் விஜயரத்னம் தெரிவு செய்யப்பட்டமை இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளது. எனக்கு 4 பிள்ளைகள். மூத்த பிள்ளை ஏஎல் மட்டும்தான் படித்தவ. என்னென்னு சொன்னால் என்னுடைய பொருளான மற்ற பிள்ளைகளும் கேம்பஸுக்கு எடுபடுவினம் தெரியும். எல்லாரும் நல்ல சிறந்த உறவுகள் பெற்றபடியாக நானும் அவவும் வேலை செய்ததாலும் மற்ற 2 பிள்ளைகளையும் கேம்பஸுக்கு அனுப்பக்கூடியதாக இருந்தது. கிராமிய மாதர் அபிவிருத்தி சங்கத்தில் செயலாளராகவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாதர் அபிவிருத்தி சங்கத்தின் பொருளாளராகவும் ஆண் துணையை இழந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் உதவுகின்ற பணியில் அவர் ஈடுபட்டு வருகின்றார். கணவன் இல்லாத பிள்ளைகளை வச்சு படிப்பிக்க எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்றதையும் மற்ற சமூகத்தில் வர பிரச்சனைகளை எப்படி முகம் கொடுப்பார்கள் என்றதையும் எனக்கு அனுபவ ரீதியாகவும் நான் சந்தித்ததால் அவைகளுக்கு கட்டாயம் ஒரு உதவி செய்ய வேணும் என்றதை நான் முன்னெடுத்து 3 பிள்ளைகளின் தாயாரான தவசிறி சார்ல்ஸ் விஜயரத்னம் 11 ஆண்டுகளுக்கு முன்பே கணவரால் கைவிடப்பட்டவர். ஆண் துணையின்றி பிள்ளைகளுடன் வாழ்ந்து வரும் இந்த பெண் வாழ்வின் நம்பிக்கையாக சமூக பணியையே முன்னெடுப்பதாக குறிப்பிடுகின்றார். என்னுடைய பிள்ளைகள் இந்த சமூக சேவைக்கு ஒத்துழைப்பு வழங்குறதாலையும் எனக்கு சில வேளைகளில் நேரம் போதாமை ஏற்பட்டாலும் என்னுடைய தாயார் வீட்டை பார்க்கறதால அந்த ஒரு இதை நான் வெளியில போய் செய்யக்கூடியதா இருக்கும். சமூக சேவை என்பது சமூகத்தை உயிர் துடிப்பாக வளர்த்தெடுக்கும் ஒரு உன்னத பணி. என் சமாதான விருதால் கௌரவிக்கப்பட்ட தவச்சிறியின் தொடர் பணிகள் மூலம் பாதிக்கப்பட்ட அந்த பிரதேசம் வளர்ச்சி பெற நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள்.